Hi friends, welcome to my channel Indian Cooking in My Way. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். இந்த மாதிரி வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 வெங்காயம், 2 தக்காளி, மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சம் கடுகு, வெந்தயம், தேவையான அளவு எண்ணெய், பூண்டு, கருவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காய்ச்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நறுக்கின வெங்காயம் ரொம்ப நறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு நறுக்கியிருந்தால் போதும். ஏன்னா இது வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கட்டும். வெங்காயம் இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், அதே மாதிரி மிளகு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கின தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மல்லித்தூள் தேவையான அளவு, சாம்பார் தூள் தேவையான அளவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்பீடில் வச்சு வதக்குனிங்கன்னா கருகிரும். அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆறுன தக்காளி, வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா வெண்டைக்காயை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காயை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி கலர் வந்து டார்க் க்ரீன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த வெண்டைக்காய் வதக்கின எண்ணெயிலேயே கடுகு, கொஞ்சம் தேவையான அளவு வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய் விழுது இதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டீப் ஃப்ரை பண்ண லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, புளி கரைசல், புளியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுன்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இது கொதிக்கணும். இது ஒரு கொதிக்கிறதுனால கையில் தெறிக்கலாம், அதனால் மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போது மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. அந்த புளியோட ராஸ்மெல் எல்லாம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி எல்லாருமே தக்காளி, வெங்காயம் வந்து வதக்குவாங்க, ஆனால் அரைக்க மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து அரைச்சி வைப்போம். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி தான் வைப்பீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக இப்படி செய்கிறது பார்க்குறீங்கன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல
டிஷ்ஷோடு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.